ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ஆலன் டெக்னாலஜிஸ்க்கு. இப்போ நம்ம ஓடோ அக்கௌண்டிங் டுட்டோரியலில் நான் வந்து போஸ்ட் போட்டதுனால எப்படி இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணலாம், அதில் வந்து பேமெண்ட் மெத்தட் எப்படி பார்க்கலாம் நமக்கு பார்த்தோம்ல. இப்போ நம்ம ஓடோ இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணிட்டு இப்போது கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போ நம்ம இன்வாய்ஸை வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருந்தாலும் இது எப்படி கஸ்டமைஸ் பண்ணலான்ட்டு இப்போ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து ஓடோ அக்கௌண்டிங் ஆப்புக்கு நான் போகிறேன். பாருங்கள், ஓடோ அக்கௌண்டிங் ஆப் கிளிக் பண்ணிட்டேன்னா இதில் வந்து இந்த கான்ஃபிகரேஷன் இந்த ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட் ஆப்ஷனே செட்டிங்ஸ் வந்துடுது. ஸோ செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே சர்ச் பட்டனில் டி டைப் பண்ணிட்டேன்னா இங்கே பாருங்கள், கம்பெனிஸில் டாக்குமெண்ட் லேஅவுட் ஃபஸ்ட்டே வந்துடுது பார்த்தீங்களா. டாக்குமெண்ட் லேஅவுட் அதில் வந்து கான்ஃபிகரேஷன் டாக்குமெண்ட் லேஅவுட்ன்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே எனக்கு இப்படி வந்துடுது. ஓகேவா, பார்த்தீங்களா. இப்போ எனக்கு வந்து இதில் 7 லேஅவுட் ஆப்ஷன் கொடுத்துக்குறாங்க. லைட், பாக்ஸர், போல்ட், இந்த மாதிரி நிறைய 7 ஆப்ஷனில் எனக்கு கொடுத்துக்குறாங்க. இதில் வந்து நான் வந்து எனக்கு வந்து இப்போ பபுள் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுனால, பபுள் கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால நான் பபுள் ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் இப்போ நான் பபுள் ஆப்ஷன் கிளிக் பண்ணேன். இங்கே வந்து பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம். சப்போஸ் எனக்கு பிளாங்காக இருந்தால் மட்டும் போதும்னால நான் பிளாங்க்கில் விட்றேன். இப்போ உங்களுக்காக நான் வந்து இப்போ பேக்ரவுண்டில் வச்சா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டெமோ லோகோன்னு நான் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். டெமோ லோகோ கிளிக் பண்ணால் இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓடோன்ற லோகோ வரும். ஓகேவா. இப்போ எனக்கு கஸ்டமைசேஷன் பண்ணணும், நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இங்கே அப்லோடு ஃபைல் கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான ஃபைல் இதில் வந்து எந்த லோகோ போடணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் உங்களோட ஆப்ஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தா நீங்கள் போடலாம். ஸோ எனக்கு வந்து நான் வெறும் பிளாங்க்லேயே நான் விட்டுறேன். ஸோ அதனால் எனக்கு பிளாங்க்குன்னு போதும்னு சொல்லி நான் பிளாங்க்கில் விட்டேன். இப்போ எனக்கு டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து ஓப்பன் சான்ஸ் இந்த ஆப்ஷன் எனக்கு நல்லா இருக்கு. நான் ஓப்பன் சான்ஸ்லேயே வச்சிடுறேன். நான் உங்களுக்கு எது உங்களுக்கு பெஸ்ட்டுன்னு தோணுதோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஓப்பன் சான்ஸ்லேயே நான் இது பண்ணுறேன். இப்போ எனக்கு லோகோ பார்த்தீங்கன்னா மெக்டானல்ட்ஸில் இருக்குது. எனக்கு என்னோடய லோகோ வேணுன்ற பட்சத்தில் இங்கே ஜஸ்ட் இங்கே இந்த லோகோவில் எடிட்ன்றது மாதிரி இந்த பென்சில் ஆப்ஷன் வருதுல்ல, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே என்னோடய லோகோ இருக்கும். ஆலன் டெக்னாலஜி எங்களோட கம்பெனி லோகோ இருக்குது. ஸோ அதை நான் கிளிக் பண்ணி இங்கே போட்டுறேன். ஸோ எனக்கு இங்கே ப்ளேஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த லோகோக்கு ஏற்ற மாதிரி இங்கே கலர் மாறிடும். ஸோ எனக்கு லோகோக்கு ஏற்ற மாதிரி கலர் வேணாம், எனக்கு வேறு கலர் வேணும்னா நம்ம கலர் இங்கே மாற்றிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இதுக்கு பதிலாக பிளாக் வேணும் அப்படின்ற பட்சம் எனக்கு ஒயிட் வேணும், நான் போட்டு ஒயிட் போடுறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒயிட்டாக மாறிடுச்சு. ஸோ இது வந்து எங்கள் கம்பெனி லோகோக்கு இது செட் ஆகாததுனால நான் வந்து திரும்பி மாற்றணும். பழையசிலே போடணுன்னா ஜஸ்ட் இங்கே ரீசெட்டுன்னு ஒன்று ஆப்ஷனுக்கு பாருங்கள், பழைய கலருக்கே போய்டும். ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம பழைய கலருக்கே மாறிடுச்சு. பார்த்தீங்களா. இப்போ ஆலன் டெக்னாலஜிஸில் இங்கே அட்ரஸ் இருக்குது. இப்போ எனக்கு அட்ரஸ் வந்து மாற்றணும். இப்போ வந்து எனக்கு இந்த ஒரு லைன் இருக்குது, இங்கே அட்ரஸ் இருக்குது பார்த்தீங்களா மேலே. ஸோ இந்த அட்ரஸை நான் மாற்றணும். ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் இங்கே வந்து இது எதுக்கு எனக்குன்னு சொன்னால் இந்த பாண்டிச்சேரி அடிச்சுட்டு ஜஸ்ட் கேபிட்டல் லெட்டர் பி போட்டுக்கலாம். ஓகேவா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மாறிடுச்சு. இங்கே எனக்கு பாண்டிச்சேரின்ற ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் ஆப்ஷன் நம்ம மாற்றிட்டேன். ஓகேவா. உங்களுக்கு தேவைப்பட்ட அட்ரஸ் கூட நீங்கள் இங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது சப்போஸ் நம்ம அங்கே மிஸ்டேக் பண்ணால் கூட இங்கே நம்ம மாற்றிக்கலாம். இப்போ டேக்லைன் இப்போ வந்து மேக்கிங் ஃபுட் டேஸ்ட் குட் அண்ட் ஹெல்த் அப்படின்ட்டு நான் இங்கே வந்து ஆப்ஷன் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து இந்த மாதிரி வரக்கூடாது, வேறு மாதிரி வேணும்னா இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு குளோபல் பிஸ்னஸ் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணுறேன். பிஸ்னஸ் ஓகேவா, அப்பாஸ்டஃபி போட்டேன். அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிடுச்சு பண்ண நல்ல போல்ட்டாக குளோபல் பிஸ்னஸ். ஸோ இங்கே ஃபுட்டரில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே பாருங்கள், இங்கே வந்து ஜிமெயில் ஐடி ஃபோன் நம்பர் வருது. ஸோ எனக்கு ஃபோன் நம்பர் வேணாம், எனக்கு ஜஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி நம்பர் வேணும் அப்படின்ற போது தான் நான் வந்து ஜஸ்ட்டு ஜிஎஸ்டி நம்பர் டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி நம்பர் எனக்கு கேப்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இங்கே ஜிஎஸ்டி நம்பர் எனக்கு கேப்ச் ஆகிடுச்சு. இப்போது எனக்கு வந்து பேஜ் ஃபார்மேட், அதாவது இது வந்து எனக்கு எப்படி பிரிண்ட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் சில பேர் யூஎஸ் லெட்டர் கேட்பாங்க. ஸோ யூஎஸ் லெட்டர் மாட்டிக்கலாம். இது வந்து கியூஆர் கோட் பேஜ் இருக்கும். ஸோ யூஎஸ் லெட்டர் நோ மார்ஜின் இந்த மாதிரி 4 ஆப்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ எனக்கு வந்து யூஎஸ் லெட்டரே போதும் அப்படின்னு பட்சத்தில் நான் வந்து யூஎஸ் லெட்டர் மட்டும் போட்டுடுறேன். ஸோ இப்படி கண்டினியூ கொடுத்தா இது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இப்போ நம்ம ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் எடுத்து பார்ப்போம். இதை இப்போ நம்ம வந்து டாக்குமெண்ட் நமக்கு இது பண்ணிட்டோம், இன்வாய்ஸோட டாக்குமெண்ட் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக கலர்ஸ்லாம் மாறிடுச்சு. இப்போ இதை நம்ம செக் பண்ணலாம். இப்போ நான் கஸ்டமர் கிளிக் பண்ணுறேன், இன்வாய்ஸ். இப்போ நான் புதுசாக ஒரு இன்வாய்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ
நியூ கொடுத்துட்டு ஜஸ்ட் ஜென்ரலாக நான் கொடுக்குறேன். இப்போ நான் ஆச்சி மசாலாவுக்கு ஒன்று நான் இது பண்ணுறேன். இப்போ நான் வந்து ஆச்சி மசாலாவுக்கு பார்த்திங்கன்னா டேபிள் அது இது பண்ணுறேன். இங்கே நான் ப்ரைஸ் சும்மா 100 rupees நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஜிஎஸ்டியோடு சேர்த்து வந்துடுச்சு, 105 ரூபான்னு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இங்கே வந்து பிரிண்ட் அண்ட் சென்ட் இதில் பார்த்தீங்கன்னா பை இமெயில்னு வந்துடும். ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் டவுன்லோட் தானே பண்ணி பார்ப்போம். ஸோ டவுன்லோட் மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன், இமெயில் கட் பண்ணிடுறேன். இப்போ நான் பிரிண்ட்டு கொடுக்குறேன். பார்த்தீங்களா இங்கே சேவ் ஆகிடுச்சு. இப்போ கிளிக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்களா நான் கஸ்டமைஸ் பண்ண மாதிரி அப்படியே வந்துச்சு. இங்கே என்னோடய அட்ரஸ், இங்கே அவங்களோட அட்ரஸ், இங்கே அதேமாதிரி நான் பபுள் டைப்பில் கொடுத்தா அதே மாதிரி வந்துடுச்சு. அதே மாதிரி இங்கே வந்து என்னோடய ஜிஎஸ்டி நம்பர் வேணும், என்னோடய இமெயில் ஐடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமைஸ் பண்ண மாதிரி ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. பார்த்தீங்களா, அவ்வளோதான் வியூவர்ஸ். இதுதான் ஓடோ கஸ்டமைசேஷன் எப்படி இன்வாய்ஸ் பண்ணலான்றத பார்த்தோம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய தமிழ் சப்போர்ட்டிங் ஓடோ ஆப்ஸ் நான் உடனுக்குடன் உங்களுக்கு நான் வந்து அப்டேட் பண்ணினே இருக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓடு மென்பொருள் தளத்தை நீங்கள் உடனடியாக பெற எங்கள் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும். உங்கள் பிசினஸின் லாபத்தை இரட்டிப்பாக்கவும்.